வந்து புலிவலம் வந்துட்டோம் சொன்னாங்களே, இது வந்து புலிவலம் அவுட்ரு. ரெண்டு வண்டியும் மூவ் ஆயிடுச்சு ஒரே டயத்தில், அங்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும். அதான் கொஞ்சம் இதாகிடுச்சு. புலிவலம் வந்துட்டோம் டெல்டா சொந்தங்களே. எல்லாம் பாருங்கள், குப்பை மேடுங்க. இது குப்பை நிறையா கொட்டி வச்சுருக்காங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா திருத்துறைப்பூண்டி போகக்கூடிய ரோடு. திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை போகக்கூடிய ரோடு இது. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு ஜாயிண்ட் ஆகும். பெருமாள் கோவில் வந்து ஏதோ பெயிண்ட் வேலை ஆகிட்டு இருக்கு, கட்டிட வேலை ஆகுதுன்னு நினைக்கிறேன் திருவாரூரில். ரோடு தாங்க ரொம்ப மோசமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அதாவது ரோடு வேலை தான் பார்க்குறாங்க. ரோடு வேலை தான் பார்க்குறாங்களே தவிர ரோடு போட மாட்டுறாங்க. முதுகு வலியே வந்துடுச்சுங்க எனக்கு. இது ஆக்சிடெண்ட்டு. ஆஹா, விழுந்துட்டாரு போல. இதாங்க, நான் விழுந்துட்டாங்க போல் இருக்கு. பாவம். கடவுளை எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் சரியாகி வரணும் அப்படின்னு கடவுளை வேண்டிப்போம் நம்மளோட வீடியோ மூலமாக. நான் நிறைய பேர் உதவிக்கு நின்னாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாராட்ட வேண்டிய விஷயந்தான். இதுமாரி யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் கூட நின்னுங்க. நீங்கள் பண உதவி செய்யாட்டியும் அவங்க கூட ஆறுதலாக நின்னீங்கன்னாவே அது அவங்கள சீக்கிரம் குணமடைய வழிவகுக்கும். ஓகே டெல்டா சொந்தங்களே, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் திருவாரூர் சீரீஸை. இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டெல்டா சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நந்தா. இது உங்கள் சாலை காட்டுற யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எங்கே போயிட்டுருக்கோன்னா, நம்ம வந்து திருவாரூர்லேருந்து கீழ்வேலூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் போக போகிறோம். இதுக்கு முன்னாடி திருவாரூர் வரைக்கும் வந்திருந்தோம், மன்னார்குடியிலேருந்து திருவாரூர் வரைக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து திருவாரூர்லேருந்து கீழ்வேலூர் வரைக்கும் நம்ம கவர் பண்ணுவோம். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு இந்த காரனை வந்து இந்த பஸ்ஸுக்காரர் அடிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு மிஸ்ட்டில் திருப்பிட்டு போயிட்டாப்புல. வெல் ட்ரெயின்டு. பட் இது ஆபத்து தான் என்றைக்காக இருந்தாலும். விபத்துங்கிறது ஒரு செகண்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அது யாராலுமே அதை வந்து கெஸ் பண்ண முடியாது, விபத்து நடக்குமா நடக்காதான்னு.
இப்போ டெல்டா சொந்தங்கள் ரொம்ப பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட பெல் ஐக்கான தான் அதை கிளிக் பண்ணி ஆளுன்றதை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோஸ்க்கும் லைக் போட்டிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ டெல்டாவில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டோ விளாக் சேனல்னால் அது நம்ம சேனல் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நான் எதிர்பார்த்த சப்போர்ட் வந்து டெல்டா சொந்தங்கள்கிட்ட வரல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக பைபாஸ் ரோடு தான் இது. ஏன் அப்படின்னா இது வந்து நாகப்பட்டினத்தையும் திருவாரூரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோடு தான் இது. பிரதான சாலையாக இருக்குது. நிறைய வண்டிகள் வந்து இந்த ரோட்டில் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். இந்த ரோட்டில் பயணிக்கும்போது சொந்தங்கள் கொஞ்சம் சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். சைடு ஏறிடுவோம். வண்டி வரல ஆப்போசிட்டில் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடு ஏறுங்க. முக்கம் வேறு வருது, அதனால் நம்ம கொஞ்சம் லெஃப்டில் ஏறிப்போம். டூ வீலர்ஸ் வந்துட்டுருக்கு. இருந்தால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியே போவோம். பின்னாடியும் எதுவும் வண்டி வரல, பிரச்சனை இல்லை. முன்னாடியே வண்டி வரல, சைடு ஏறிடுவோமா? முக்கம் வேறு இருக்குங்க, வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக போவோம். பொறுமை கடலிலும் பெரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவு நம்ம வந்து பொறுமையாக போகிறது எல்லாருக்குமே நல்லது. ஆப்போசிட்டில் வண்டி வரல, இப்போ ஏறலாம்னு நினைக்கிறேன் தைரியமாக. இல்லை, முக்கம், அதனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிப்போம். ஏறிடலாங்க. வண்டி வந்துருச்சு. அதனால் நம்ம வந்து இண்டிகேட்டரையும் போட்டுப்போம். ஓகேடா, சூப்பர். நீங்கள் எப்போயுமே வண்டி ஏறும்போது இதுமாதிரி ஆப்போசிட்டில் வண்டி வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் போட்டுருங்க. பின்னாடி வண்டி பஸ்ஸுக்காரங்க வந்தாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்த மாதிரி ஒரு இண்டிகேட்டரை போட்டுருவோம். அப்படியே சேர்த்து ஸ்ட்ரெயிட்டில் வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைட் பாஸ் ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க உஷாராயிப்பாங்க. அவங்க அவேர்னஸ் ஆகிப்பாங்க. பின்னாடி சிக்கலில் வரோம் அப்படின்றத அவங்க உணர்ந்துட்டு இப்போ கொடுத்தாங்க பார்த்திங்களா பாஸு இந்த வண்டிக்காரவங்க. ஸோ அதுமாரி ஒரு பாஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் அவேர் ஆகிப்பாங்க. ஸோ அவங்க ஸ்லோ பண்ணி இல்லை அவங்க எப்படி கையாளணுமோ அந்த இடத்த ஹேண்டில் பண்ணுமோ அதை வந்து அப்படி ஹேண்டில் பண்ணி சேஃபாக எல்லோரும் போயிடலாம். இங்கே நடக்கக்கூடிய குளறுபடிகள் தான் பார்த்திங்கன்னா விபத்துக்கு முதல் காரணமாக இருக்கும். இப்போ டெல்டா சொன்னாங்க எப்போயுமே வண்டி ஓட்டும்போது இந்த ரூல்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுமாரி அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வரும்போது ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வரும்போது 2 பக்கமும் வண்டி வருதான்னு நல்லா கவனித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏறுங்க ரோட்டில். சும்மா அங்கிட்ட ஒரு பக்கம் பார்த்துட்டு ஒரு பக்கம் பார்க்காம அப்படி கிட்ட ஏறிட்டீங்க அப்படின்னா அது விபத்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடியாக்கமங்கலம்ன்ற ஏரியா பக்கத்தில் தான் வந்துட்டுருக்கோம்.